உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடு பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் திவ்யா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போல் வீட்டில் தான் சும்மா தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே தன்னை மாதிரியே திருமணமாகி விவாகரத்தாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான். அதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் வந்துட்டு அதிகம் படிக்கிறதுனால படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 10,000 to 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் குறை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய முதல் கணவர் கூடயே அவர் வந்துட்டு பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்து சில பழக்க வழக்கத்தினால அவங்களுக்கு பிடிக்காதனால தான் அடிக்கடி இவங்களுக்கு சண்டை வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதுனால அந்த ஒரு வாழ்க்கையவே இவங்க வெறுத்துட்டு இருந்ததுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் நச்சும் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி மணமகன் சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டு பேசினதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி சொத்து விபரம் பவுன் போகிறத பற்றிலாம் நேரடியாக வந்து பேசிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு இந்துமதி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 30 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா BCA வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் ஒரு 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வயது 30 இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகாதனால இவங்க வந்துட்டு மறு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு முதல் திருமணம் வந்துட்டு நிர்ணயித்து கல்யாண மண்டபத்திலேயே திருமணம் வந்துட்டு தடைப்பட்டுனதுனாலையும் தனக்கு வரக்கூடிய வர்ணவிப்பு வந்துட்டு தட்டிக்கிட்டே போகிறதுனால தனக்கு 2ஆம் திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வாணியம்பாடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய ஜாதியிலேயே கிடைச்சா பரவாயில்ல, அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு 30 ஒரு 45 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான குணமான ஒரு கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மணமகன் சைட்லேருந்து கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களுடைய ஜாதகம் எல்லாம் ஒத்து போய் பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.